வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை கல்வித்துறை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் பள்ளி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடத்திட்டங்கள் 1லேருந்து 12ஆம் வகுப்பு வரை பார்த்தீங்கன்னா தமிழ் பாடத்தில் மட்டும் குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ நிறைய பேர் பழைய புக்கை பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ பழைய புக்கை பார்த்தீங்கன்னா படிக்காதீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இயல் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில வகுப்புகளுக்கு ஒரு இயல், இன்னும் ஒரு சில வகுப்புகளுக்கு 2 இயலுமே பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு கிடைச்ச மிக முக்கியமான தகவல், பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் பாடத்திட்டம் குறைப்பு. தமிழகத்தில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் பாடம் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தமிழக பள்ளி கல்வித்துறையில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு 1லேருந்து 12ஆம் வகுப்புகளுக்கான பாடத்திட்டம் மாற்றப்பட்டு 2 கட்டங்களாக, அதாவது 2018 மற்றும் 2019 ஆண்டில் அமல்படுத்தப்பட்டது. இதற்கு பரவலாக வரவேற்பு கிடைத்த போதிலும் பாடத்திட்டத்தின் அளவு அதிகமாக இருப்பதாக ஆசிரியர்கள், கல்வியாளர்கள் தொடர்ந்து கருத்துக்கள் தெரிவித்து வந்தனர். ஸோ அதன் அடிப்படையில் குறிப்பாக பொதுத் தேர்வு எழுதும் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கணிதம், அறிவியல் சார்ந்த பாடநூல்கள் அதிகபட்சம் 600 பக்கங்களுக்கு மேல் இருக்கின்றனர். இதனால் மாணவர்கள் தேர்வுக்கு தயாராக சிரமம் படுகிறார்கள் என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே சிபிஎஸ்இ பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தமிழ் மொழி பாடத்திற்கு மாநில பள்ளிக் கல்வித்துறையின் பாடத்திட்டங்களை படித்து வருகின்றனர். ஆனால் பாட புத்தகத்துடைய அளவு அதிகமாக இருப்பதால் அவற்றை குறைத்து தேர்வுகளை நடத்துகின்றன. உதாரணமாக 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் மொத்தம் 9 பாடங்கள் உள்ளன. ஆனால் சிபிஎஸ்இ பள்ளிகள் அதை 6 பாடங்களாக குறைத்து மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கின்றனர். இந்நிலையில் மாநில பாடத்திட்டத்திலும் 1லேருந்து 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கணிசமாக பாடத்திட்டம் குறைக்கப்பட்டிருக்கு. இது குறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆசிரியர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர்களுடைய கோரிக்கையை ஏற்று மாணவர்களுடைய கற்றல் சுமையினை குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழ் பாடத்திட்டம் அதிகபட்சம் 40% குறைக்கப்பட்டுள்ளது. புத்தகங்களின் உள்ள நீண்ட பாடப்பகுதிகள் குறைக்கப்பட்டு பொருத்தமற்ற பாடக்கருத்துக்கள் நீக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே குறிப்பாக 6, 7, 8ஆம் வகுப்பு பாடநூல்களில் உள்ள 9 பாடங்கள் 8 ஆகவும், 9 இயலில் 8 ஆகவும், 9, 10ஆம் வகுப்பு பாடநூல்களில் 9 பாடங்கள் 7 ஆகவும், 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பாடநூல்களில் 8 பாடங்களில் 6 ஆகவும் குறைக்கப்பட்டுள்ளது. தற்போது உங்களுக்கு புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டத்தில் கொடுத்துருப்பாங்க, இன்னும் ஒரு சில மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா புக்ஸ் வாங்காமல் இருப்பீங்க. ஸோ புது புக்கில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு செய்தித்தாள்களையும் இந்த அப்டேட் வந்திருக்கு. 1லேருந்து 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் பாடத்திட்ட பகுதிகள் குறைப்பு. ஏற்கனவே 10th, 11th, 12th தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் பாடத்திட்டம் இது குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதான் அப்டேட் யூஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.